அன்பானவர்களே, இவர்களுக்கு நாம் உதவும் கரங்கள் சார்பில் புதுக்குடி இல்லத்தில் இருக்கக்கூடிய இந்த முதியோர்களுக்கு நாம் உணவு வழங்குகிறோம். ஆகவே இவர்களுக்கு நன்றி சொன்ன வண்ணமாக அவர்கள் நமது நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறார்கள். அம்மா, சாப்பாடு எப்படி இருக்கு? நன்றி 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 நன்றி. சாப்பாடு தந்தவங்களுக்கு நன்றி. பாருங்க, நீங்க 365 நாள் இவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படிக்கு அவர்கள் நன்றியை சொல்லுகிறார்கள். ஆகவே இன்னும் உங்கள் வீட்டில் திருமண காரியங்கள், உங்கள் வீட்டிலே இதற்காக நீங்கள் சாப்பிடும்படிக்கு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. பாருங்க, நீங்க நன்றி சொல்லுங்கம்மா. நன்றி 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 நன்றி. தொடர்ந்து உங்களுக்கு சாப்பாடு வழங்கப்படுகிறது. இவர்கள் உங்களுக்காக சாப்பாடுகளை வழங்குவார்கள். பாட்டி, சாப்பாடு நீங்கள் என்ன சொல்கிறீங்க மேடம்? இவங்களுக்கு உதவுங்கரங்களில் நீங்கள் எத்தனை இதாக இப்போ எப்போமெல்லாம் இது பண்ணுறீங்க? இவங்களுக்கு எல்லா நேரமும் நீங்கள் சாப்பாடுக்கு என்ன சொல்கிறீங்க? இவங்களுக்கு 3 நேரமும் சாப்பாடு கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா சாப்பிட்டு போறாங்க. அவர்கள் வீட்டில் கல்யாண நாளோ இல்லை பிறந்த நாளோ நினைவு நாள்லையோ இவர்களை நீங்கள் நினைத்து இவர்களுக்கு சாப்பாடு கொடுங்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். சரி, ஆமேன். இப்போ பாருங்க, இவங்க உங்களுக்கு நன்றி சொல்கிறாங்கங்க. நன்றி 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 நன்றி. அன்பானவர்களே, இங்கே நமக்கு டேபிள், இன்னும் 2 டேபிள் தேவைப்படுகிறது. இவர்களுக்கு சாப்பாடு வைத்து கொடுக்க மடியில் வைத்து தான் சாப்பிடுகிறார்கள். இவர்களுக்கு 2 டேபிள் தேவைப்படுகிறது. ஆகவே நீங்கள் உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டேபிள் இருந்தால் நல்லா இருக்கும் என்று நினைக்கிறோம். அவங்களுக்கு தேவையான ஊறுகாவை கொடுங்கள். ஐயா, சம்பல் கொடுங்க. ஊறுகாய் வேணுமென்றால் ஊறுகாய் கொடுங்க. சம்பல் அங்கே கொடுங்க.